அன்னைக்கு ஓகே ஃபைன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டே செஷன்ல பார்த்துருந்தது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பியூர் எக்ஸ்எம்எல் பேஸ்ட் வெர்ஷன். ஸோ பியூர் எக்ஸ்எம்எல் பேஸ்ட் வெர்ஷன்ல மேப்பிங்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹேண்ட்லர் மேப்பிங் ஃபோன் எழுதியிருப்பாங்க, வியூ ரிசால்வர்ஸ்க்கு எழுதியிருப்பாங்க. ஸோ அனோட்டேஷன் சப்போர்ட் கொண்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இந்த ஹேண்ட்லர் மேப்பிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அனோட்டேஷன்ஸ்க்கு கொண்டு போயாச்சு. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ளஸ் வந்து நான் அந்த ஜார்ஸ்லாம் கொஞ்சம் காப்பி பண்ணி போட கஷ்டமா இருக்குங்கிறதுனால நான் மேவன்ல பண்ணியிருப்பேன். ஸோ ஜார் எல்லாமே மேவன்ல இருந்து வந்திருக்கும். ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கும்போது இம்போர்ட் பண்ணும்போது மேவன் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே இந்த ஜார்ஸ் எல்லாம் எடுத்துக்கிடும். ஸோ ஜார் வந்து லிப்ல இருந்து நீங்கள் வராது இருக்கும். ஸோ இப்போ இதில் அனோட்டேஷன் பேஸ்ட் போகும்போதும் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் திங். ஸோ உங்களோட வெப் டாட் எக்ஸ்எம்எல் மேப்பிங் இதே மாதிரி தான், சேம். இதில் எந்த சேஞ்சுமே இருக்காது. ஆனால் வெப் டாட் எக்ஸ்எம்எல்லேருந்து அடுத்து உங்களோட சர்வ்லெட் நேம் ஹைஃபன் சர்வ்லெட் டாட் எக்ஸ்எம்எல் இந்த ஃபைல் வரும்போது இதில் என்னென்ன சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து ஸோ எம்விசி கோலன் அனோட்டேஷன் ட்ரிவன்ட்டு ஒரு அனோட்டேஷன் வந்திருக்கும். ஸோ இது எதுக்குன்னா உங்களுக்கு இதில் நான் என்ன சொல்லிடுறேன்னா எம்விசி ஃபுல்லாக நான் வந்து இதில் அனோட்டேஷன் ட்ரிவன் மாற்றிட்டேன். ஸோ அதனால இதில் வந்து எனக்கு அந்த கண்ட்ரோலர் வந்து இதில் கிடையாது, ஹேண்ட்லர் மேப்பிங் வந்து இங்கே கிடையாது. ஸோ பழசில் என்ன இருக்கும்னா இந்த இது இருக்கும், ஹேண்ட்லர் மேப்பிங் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹேண்ட்லர் மேப்பிங் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம், இப்போ இது தேவை கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த அனோட்டேஷன் மாடல் போயிருக்கோம்னு சொல்லிடணும். அதுக்கு அடுத்து என்ன சொல்லிடுவாங்கன்னா என்னோட அனோட்டேஷன் கிளாஸஸ்லாம் எங்கே இருக்கு. ஸோ என்னோட ப்ரோக்ராம் எல்லாம் எங்கே இருக்குன்னா காம்ங்கிற ஒரு பேக்கேஜுக்குள்ள, கேண்டிட் ஜாவாங்கிற ஒரு பேக்கேஜுக்குள்ள, ஸ்ப்ரிங் எம்விசிங்கிற ஒரு பேக்கேஜ்ல எனக்கு கண்ட்ரோலருங்கிற ஃபோல்டருக்குள்ள வருது. ஸோ இதை வந்து சொல்றதுக்கு தான் அந்த. ஸோ இது என்ன பண்ணிடுறோம்னா இந்த ஃபோல்டர்ல இருக்க எல்லா ஃபைல்ஸையும் போய் ரீட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு லைன் மட்டும் இதில் சேஞ்ச் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் திங் என்னோடது அனோட்டேஷன் ப்ரோக்ராம் ப்ளஸ் அது வந்து எல்லாமே எங்கே இருக்குது அந்த அனோட்டேஷன் ட்ரிவன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். ஸோ இதை மட்டும் ஃபர்ஸ்ட் இதில் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது போய் ஒரு கிளாஸை ரீட் பண்ணும்போது அந்த கிளாஸ்ல வந்து மேலே கண்ட்ரோலர்னு ஒரு அனோட்டேஷன் இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் அது வந்து வேலிட் ஸ்ப்ரிங்கோட கண்ட்ரோலர் ப்ரோக்ராம்ட்டு எடுக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடும்னா அது வந்து ஒரு வேலிட் கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் எடுக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிளெயின் ஜாவா ப்ரோக்ராம் நினைச்சிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடும். ஸோ அது பிளெயின் ஜாவா ப்ரோக்ராம் சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் திங் நீங்க வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு உங்களோட எக்ஸ்எம்எல் ஃபைல்ல அது எம்விசி ட்ரிவன் அப்ளிகேஷனுங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணணும். அடுத்தது கான்டெக்ஸ்ட் கோலன் காம்பனன்ட் ஸ்கேன் ஒன்று இருக்கும். இதை யூஸ் பண்ணி உங்களோட கண்ட்ரோலர்ஸோட லொகேஷன், ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபர்ஸ்ட் இதில் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது கண்ட்ரோலர் வந்து அது எதுலாம் வேலிட் கண்ட்ரோலருங்கிறத வந்து கண்டிப்பாக கண்ட்ரோலர் அனோட்டேஷன் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த கண்ட்ரோலருங்கிறது நீங்கள் கொடுக்கலன்னா இது ஒர்க் ஆகாது. ஸோ இது கண்டிப்பாக கொடுக்கணும். இது ஒரு ஸ்ப்ரிங் கண்ட்ரோலருங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது ஆக்சுவலி இது வந்து ஆப்ஷனல், ரெக்வெஸ்ட் மேப்பிங்கில் கொடுக்கணுங்கிற நீட் இருக்காது. இது அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஓகே, நம்ம அங்கே எழுதின மாதிரி அதே மாதிரி ஒரு மெத்தட் கெட் டேட்டான்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். அந்த மெத்தட் வந்து மாடல் அண்ட் வியூ ரிட்டர்ன் பண்ணுது. மாடல் அண்ட் வியூவில் ஒரு பேஜோட நேம், அதில் என்னென்ன டேட்டாஸ் எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு நீங்கள் பழைய ப்ரோக்ராமில் என்ன பண்ணிடுறோம்னா எந்த ஆக்ஷனுக்கு எந்த கண்ட்ரோலருங்கிறது இங்கே பீனில் மேப் பண்ணிகிட்டே வரும். இங்கே அது எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த கண்ட்ரோலர் போட்டிருக்க கிளாஸுக்குள்ள நீங்கள் கெட் மேப்பிங்னு ஒரு அனோட்டேஷன், கெட் ரெக்வெஸ்ட் வந்தால் கெட் மேப்பிங், போஸ்ட் ரெக்வெஸ்ட் வந்தால் போஸ்ட் மேப்பிங். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மேப்பிங் மட்டும் அனோட்டேஷன் கொடுத்துட்டு அந்த ஆக்ஷன் நேமை உள்ளே கொடுத்துடலாம்.
ஸோ இது ஒரு கெட் ரெக்வெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃப்ரண்ட் பேஜ்லேருந்து இந்த மாதிரி வந்திருக்கணும். ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது நீங்கள் மேலே குளோபலாக கொடுத்தா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இதில் இன்னொன்று மிஸ் பண்ணியிருக்கேன், ப்ராஜெக்ட் நேம் வரும். ப்ராஜெக்ட் நேம் ஸ்லாஷ் மேலே வந்து காமனாக ஒரு யூஆர்எல் இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா இதை வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஃபுல் யூஆர்எல் வந்து இந்த மாதிரி வரும், http:/localhost 8080/basic MVC3 ப்ராஜெக்ட் நேம், அப்புறம் ஸ்டூடெண்ட்டுங்கிறது மேலே குளோபலாக கொடுக்குறது, அது ஆப்ஷனல், நீங்கள் கொடுக்கலாம் கொடுக்காமையா இருக்கலாம். அடுத்தது உள்ளே கொடுத்துருங்க அந்த ஆக்ஷன் நேம். இந்த யூஆர்எல் நீங்கள் ஹிட் ஆச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இதை கால் பண்ணிடும். கால் பண்ணிவிட்டு இதோட டேட்டாஸை ஏதாவது மாடல் வியூ ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணோம். ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து அதே வியூ ரிசால்வர் தான். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்து அதே வியூ ரிசால்வர் கான்செப்ட்ஸ் தான். அண்ட் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வச்சு உங்களுக்கு அந்த பேஜ் வந்து நோட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதில் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது டெஸ்ட். ஸோ அந்த test.jsp ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துறோம் உங்களுக்கு. ஆக்சுவலி ஒரு செகண்ட், லேட்டஸ்ட் வெர்ஷன் எதோ இருக்குது. ஓகே, இது எரர் தப்பா வருது. அது ஆக்சுவலி எக்லிப்ஸோட ஜாவா இது வெர்ஷன்ல வேற எதுவும் எடுத்துட்டு இருக்கு, பட் அது எடிட்டர் மட்டும் எடுக்குது, மற்றதெல்லாம் கரெக்டாக தான் கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஸோ அதனால இது ப்ராப்ளம் இல்லை, ஒர்க் ஆயிடும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணுறதுக்கு வெளியே சும்மா ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா ஒரு லிங்க் கான்டாக்ட் அஸ்ன்ட்டு, ஸோ இல்லை இன்னொரு லிங்க்கு கிளிக் ஹியர்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் எதை கிளிக் பண்ண அங்கே வரும், ஓகே welcome.abcd. இந்த ஹெச்ஆர்எஃப் கிளிக் ஹியருங்கிறத கிளிக் பண்ண எனக்கு அந்த ஆக்ஷன் வந்து கால் ஆகும். ஓகே, ஸோ இது ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி web.xml இது வந்து எல்லா ப்ரிஃபிக்ஸும் ஏபிசிடின்னு வருது. ஸோ start.abc. ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக welcome.abcdங்கிற ஆக்ஷன் போயிருக்கு. ஸோ எனக்கு அங்கேருந்து இந்த test.jsp ஃபைல்லேருந்து அவுட்புட் எடுத்து வந்துச்சு. இதில் அவுட்புட் தான் ஸ்க்ரீனில் வருது. சும்மா நான் ரன் பண்ணியிருக்கேன் டிடிடிடி இது ப்ளஸ் அங்கேருந்து வந்த வேல்யூ டைனமிக்காக மெசேஜும் வேல்யூவும். ஸோ இது நம்ம அந்த கண்ட்ரோலர்லேருந்து வந்த வேல்யூ. ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் இதில் என்ன நடந்திருக்கு, 2 சேஞ்ச் என்ன நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து அனோடேஷன் கான்செப்டை ரெஜிஸ்டர் இது பண்ணுறேன். அடுத்தது இங்கே வந்து அட் கண்ட்ரோலர் போட்டுட்டு இங்கே கெட் மேப்பிங்கில் இதை மேட்ச் பண்ணிடுறேன். ஆக்சுவலி இந்த கெட் மேப்பிங்கிற கான்செப்ட் வந்து 4.3 வெர்ஷனில் தான் வந்துச்சு. அதுக்கு முந்தின வெர்ஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எழுதுவாங்க, அட் ரெக்வெஸ்ட் மேப்பிங் போட்டுட்டு வேல்யூவில் அதோட ஆக்ஷன் நேம், மெத்தட் வந்து கெட்டா போஸ்டான்னு இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அது ஆனால் கெட் மெத்தடாக இருந்தால் அது ஆப்ஷனல், நீங்கள் கொடுக்காமலே டிஃபால்ட்டாக கெட் எடுத்துக்கும். அதனால இதுமாதிரி சிம்பிளாகவும் கொடுப்பாங்க. ஸோ அதே நேரத்தில் இது வெறும் ஆக்ஷன் நேம் மட்டும் கொடுக்குறதுக்காக எதுக்கு, ஸோ அந்த வேல்யூ ப்ராப்பர்ட்டின்னு இதை இப்படி சிம்பிளாக கொடுக்கலாம். ஆக்சுவலி இந்த மூணுமே ஒரே மீனிங் தான். ஸ்டில் இப்போ இதை யூஸ் பண்ணோம்னா பண்ணலாம், பட் எல்லாருமே இப்போ வந்து அந்த 4.3 வெர்ஷன் தான் இது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு எல்லாரும் இதை யூஸ் பண்ணுறாங்க. இதை கமெண்ட் பண்ணிட்டு நான் இந்த மூணில் எதை போட்டாலுமே இருக்கும், எல்லாம் ஒரே அவுட்புட் தான் கொடுக்கும். பட் ஸ்டாண்டர்டாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது இந்த கெட் மேப்பிங் போஸ்ட் மேப்பிங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது ஒன்று. இன்னொன்று, இந்த அனோடேஷன் வர்றப்போ உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒரே கிளாஸில் இந்த மாதிரி மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் வச்சு நிறைய மெத்தட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் பழசில் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒரு ஆக்ஷன் தான் எழுத முடியும். அப்போ உங்கள் அப்ளிகேஷனில் ஒரு 50 ஆக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் 50 ஜாவா ஃபைல் எழுதணும். ஸோ இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் இங்கே கீழே கீழே மெத்தட்ஸ் எழுதிக்கிட்டே போகலாம். இப்போ அடுத்தது ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட் எழுதணும்னா, ஸோ நீங்கள் எப்போ மாதிரி கெட்டுக்கு பதில் அங்கே போஸ்ட் மேப்பிங் போட்டுடலாம். ஸோ இது என்ன யூஆர்எலுக்கு
ஸோ நம்ம சர்வ்லெட் ப்ரோக்ராம் மாதிரியே நம்ம ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸை இன்புட்டாக வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுறது மாடல் வியூவை ரிட்டர்ன் பண்ணுறோம். இதுதான் நம்ம லாஸ்ட் செஷன் அந்த ப்ரோக்ராம்ல பார்த்துருந்தது. எக்ஸாக்டாக இதே மாதிரி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கும், இது இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு அனோட்டேஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக எழுதிக்கலாம்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் உள்ள யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை கொடுங்க, இல்லைன்னா அது கொடுக்கணும்னு நீடும் கிடையாது. ஸோ இதில் கொடுத்தாலும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகும், கொடுக்கலனாலும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். இது என்ன பண்ணுன்னா, ஸ்ப்ரிங் வந்து ரெக்வஸ்ட் வரும்போது அதுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிடும். நீங்கள் ஆர்குமெண்ட்ல யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அங்கே இன்ஜெக்ட் பண்ணோம். இன்கேஸ் அது ஆர்குமெண்ட்ல யூஸ் பண்ணலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை அப்படியே இக்னோர் பண்ணிடும், அவ்வளோதான். அதனால இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுக்கணுமான்னு கேட்டால் நீட் கிடையாது. ஸோ உங்கள் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த ரெக்வஸ்ட்ல வந்து டேட்டாஸை கெட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கெட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது ஆர்குமெண்ட் வழியாக நான் டேட்டாஸ் வாங்கிட்டு ஜஸ்ட் அது ஒரு திரும்ப மாடல் அண்ட் வியூவில் அடுத்த பேஜுக்கு அனுப்பியிருக்கேன். இப்போ அனுப்பும்போது ஓகே, திரும்ப இதை நான் டெஸ்ட் பேஜுக்கு அனுப்பியிருக்கேன். நேம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு முந்தின பேஜோட ஃபீல்டில் என்ன டைப் பண்ணியிருக்கோம் அதை எடுத்து நான் டைனமிக்காக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வேணா ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது என்ன பண்ணியிருப்பேன்னா, index.html இதை போஸ்ட் ரெக்வஸ்ட்டை கால் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்ம் டேக் போட்டிருக்கேன். இந்த ஃபார்ம் டேக்ல ஓகே ஆக்ஷன் நேம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் வெல்கம் டாட் ஏபிசிடி, மெத்தட் வந்து போஸ்ட், உள்ள வந்து யூஸ் நேம் பாஸ்வேர்ட் 2 ஃபீல்டு. அப்போ நான் இதை சப்மிட் பண்ணும்போது என்ன ஆயிருன்னா, ஒரு போஸ்ட் ரெக்வஸ்ட் ஜென்ரேட் ஆகும், ஆக்ஷன் நேம் வெல்கம் டாட் ஏபிசிடியா இருக்கும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் டேட்டா சொல்ல வரும். அதை தான் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணேன். இப்போ அதே test.jsp லோட் ஆகுது, பட் நான் அங்கே கொடுக்குற டேட்டா இங்கே கரெக்டாக வரும். ஸோ அந்த டேட்டாவை தான் நான் வாங்கி அடுத்த பேஜில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்குமெண்ட் வந்து நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுறலாம், பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து மேண்டேட்ரி கிடையாது. ஸோ ஸ்ப்ரிங்கோட MVCல என்ன இருக்குன்னா, அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அது கொடுக்கலன்னா ஒர்க்கே ஆகாது ப்ரோக்ராம். நீங்கள் யூஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் அது கொடுக்கணும். இது இன்னும் இதில் என்ன சிம்பிளிஃபிகேஷன் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபார்மில் வந்து ஒரு 100 டேட்டாஸ் இருக்குது, இல்லை ஒரு 50 அவ்வளோலாம் போகாது. உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸஸ் ஒரு 10 ஃபீல்டு இருக்குது, 15 ஃபீல்டு இருக்குன்னா, நீங்கள் எல்லா ஃபீல்ட்ஸையும் ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணாதான் டேட்டா இங்கே வாங்கணும். ஸோ இப்போ சரி, டேட்டா வந்து இப்படி ஒன்றா வாங்கணுங்கிற நீட்லாம் கிடையாது. அதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மெத்தடை பாருங்க தெரியும். அதே போஸ்ட் மேப்பிங் ஆக்ஷன் வந்து ரெஜிஸ்டர்ட் அட் ஏபிசிடின்னு கொடுத்துருக்கேன். மெத்தட் நேம் கெட் ஃபார்ம் டேட்டா. இங்கே பாருங்க ரெக்வஸ்ட்டும் கிடையாது, ரெஸ்பான்ஸும் கிடையாது. டேரக்டாக ஒரு ஜாவாவோட கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ் எங்கேருந்து வருதுன்னா, நான் இங்கே எழுதியிருக்கேன் ஸ்டூடெண்ட் பீன்ட்டு. இந்த ஸ்டூடெண்ட் பீனில் நான் ஸ்டாண்டர்டாக ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் அதுக்கான கெட்டர் செட்டர்ஸ். அந்த வேரியபிள்லேயும் ஒரு ஃபீல்டு என்ன ஆச்சுன்னா நெஸ்டட் இதாக இருக்கு, அட்ரஸ் பீன்னு சொல்லிட்டு. ஸோ அட்ரஸ் பீன் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் சிட்டி ஸ்டேட் பின்கோட் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெஸ்டட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி தனியாக ஒரு கிளாஸ் வச்சுட்டு, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ரண்ட்ல ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணும்போது அந்த பேஜில் ஓகே ஃபார்ம் ஆக்ஷன் கரெக்டாக கொடுத்துட்டேன், மெத்தட் கொடுத்துட்டேன். உள்ளே இருக்கிற எல்லா இன்புட் ஃபீல்ட்ஸ்லையும் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும்னா, அங்கே இருக்கிற வேரியபிள் நேமை கரெக்டாக இங்கே கொடுக்கணும். இது தப்பாக கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. நான் ஸ்டூடெண்ட் பீனில் பார்த்தீங்கன்னா REGNO இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் எஸ் நேம் இருக்கு. ஸோ அந்த JSP ஃபைல போய் பாருங்க, அதே இது அப்படியே கொடுத்துருப்பேன், REGNO எஸ். அதே மாதிரி இது செலக்ட் பாக்ஸுக்கு அதே மாதிரி சிட்டி ஸ்டேட், இந்த அட்ரஸ் டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நெஸ்டடாக இருக்கு. நெஸ்டடாக இருக்கும்போது அந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஓகே இதில் ஸ்டூடெண்ட் பீனில் இருக்கிற அட்ரஸ் பீன் டாட் அந்த கிளாஸில் இருக்கிற சிட்டி, இந்த மாதிரி நெஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம். அட்ரஸ் பீன் டாட் சிட்டி, அட்ரஸ் பீன் டாட் ஸ்டேட், அட்ரஸ் பீன் டாட் பின்கோட். ஸோ இந்த மாதிரி நான் நெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபார்ம் என்ன பண்ணீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாமே எக்ஸாக்டாக அந்த கிளாஸ் நேம்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி எழுதிடணும். எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஸ்ப்ரிங்கோட கண்ட்ரோலரில் வந்து அந்த கிளாஸ் நேம் அப்படியே கொடுத்துட்டிங்கன்னா, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கு என்ன பண்ணணும்னா, அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நீங்கள் ரெக்வஸ்ட்டில்
இதுல இருக்கிற ஃபீல்ட்ஸ் மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாவது டேட்டாஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் உங்களுக்கு செட் பண்ணி இங்க கொடுத்துரும். அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் போட்டு செட் பண்ற வேலையே கிடையாது. இப்போ ஒரு 10 ஃபீல்டு வருதுன்னா 10 ஃபீல்டையும் உட்காந்து நீங்க எழுத வேண்டாம். நீங்க இங்க பீன் கிளாஸ் கிரியேட் பண்ணி இங்க மேட்ச் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா டேட்டாஸ் எல்லாம் கரெக்டா வந்துடும். ஸோ நீங்க அந்த ரெக்வஸ்ட் டாட் கெட் பேராமீட்டரா ஒரு 10 டைம்ஸ் போடுறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்ப்ரிங்ல வந்து இதை உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா மாடல் அண்ட் வியூ பேஜ்னு ஒரு அவுட்புட் பேஜுக்கு போயிருக்கேன். அங்க வந்து ஓபிங்கிறதுல ஓகே நான் வாங்கின ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே அங்கே அனுப்பியிருக்கேன். அனுப்பிட்டு அங்கே மெசேஜ் வந்து வெல்கம் சும்மா பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நான் பேஜ் டாட் ஜேஎஸ்பியில் அந்த டேட்டாஸை அப்படியே சும்மா பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பி தனியாக ஃபைல் போட்டிருக்கேன். இது எப்படி ஒரு ஃபார்ம் டேட்டாஸாக வாங்குறது? ஸோ ரிஜிஸ்டர் நம்பர் ஓகே. ஸோ இதை நான் ரிஜிஸ்டர் கொடுத்தேன். இப்போ பேஜ் டாட் ஜேஎஸ்பி லோட் ஆகும். பேஜ் டாட் ஜேஎஸ்பியில் மெசேஜ் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதுதான் பேஜ் டாட் ஜேஎஸ்பியில் எழுதியிருக்கும். ஸோ இங்கே கீழே கன்சோலில் பார்த்தாலும் அங்கே நான் பிரிண்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதனால் எல்லா டேட்டாஸும் வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அதுவும் உங்கள் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் அங்கே பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அவுட்புட் பேஜ் வந்து பேஜுங்கிற ஒரு ஃபைல் போயிருக்கு. பேஜ் டாட் ஜேஎஸ்பி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மெசேஜ், ஸ்டூடெண்ட் நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உண்டாகும். இது வரைக்கும் ஏதாவது ஃபர்ஸ்ட் டவுட்ஸ் இருக்கா? சார் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சா உங்களுக்கு பழசு? பழசு நான் பாதி தான் பண்ணியிருக்கேன் சார், நம்ம முழுசா முடிக்கல. அப்போ கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஓகே. ஏன்னா ஃப்ளோ வந்து உங்களுக்கு அன்னைக்கு போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட், ஒரு கிளிக் பட்டனை கிளிக் பண்ணலாம், ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இதுன்னா நான் வந்து 2-3 இதை வச்சிருக்கேன். நான் கான்டாக்டர்ஸ்னு ஒரு லிங்க்கு, கிளிக் ஹியர்னு ஒரு லிங்க்கு, ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது. இதுதான் ஏதோ ஒரு பேஜ், ஃப்ரண்ட் பேஜ். இந்த பேஜை நான் கிளிக் பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் ஜென்ரேட் ஆகுது. இந்த ஆக்ஷன் எப்பவும் மாதிரி உங்களுக்கு web.xml ஃபைலுக்கு தான் போகும். web.xml ஃபைல்ல இருந்து டிஸ்பாச்சர் சர்வ்லெட்டுக்கு போகும். இந்த டிஸ்பாச்சர் சர்வ்லெட் வந்து நம்ம எழுதின சர்வ்லெட் ப்ரோக்ராம் கிடையாது. இது டிஃபால்ட்டா இருக்குது, ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கோட லைப்ரரிக்குள்ள இருக்குது. இந்த சர்வ்லெட் ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா, இங்க என்ன சர்வ்லெட் நேம் வச்சிருக்கீங்களோ அந்த சர்வ்லெட் நேம் -servlet.xml அந்த ஃபைலை போய் பார்க்கும். இந்த ஃபைல்ல உங்களுக்கு 2 காம்பனன்ட் இருக்கும் மெயினா. ஒன்னு ஹேண்ட்லர் மேப்பிங், இன்னொன்னு வியூ ரிசால்வர்ஸ் இருக்கும். இங்க நான் என்ன சொல்லிட்டேன்னா ஹேண்ட்லர் மேப்பிங் வந்து அனோட்டேஷன் பேஸ்ட் யூஸ் பண்றேன். வியூ ரிசால்வர் ஃபோல்டர் எங்க இருக்கு, அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, இதை இங்க டிஃபைன் பண்ணிடுறேன். இங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்னா வர்ற எல்லா ரெக்வஸ்டையும் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள அனுப்பி விட்டுரும். அது இந்த ஃபோல்டருக்குள்ள கிளாஸஸ்ல வந்து நீங்க எத்தனை ஜாவா கிளாஸ் வச்சிருந்தாலும் சரி, அதுல எங்கெங்கெல்லாம் வந்து அட் கண்ட்ரோலர் இருக்கோ அந்த கிளாஸை ஃபுல்லா ஸ்ப்ரிங் வந்து ஒரு வேலிட் கண்ட்ரோலர்ஸ்னு எடுத்துக்கிடும். எடுத்துட்டு உங்களுக்கு நீங்க ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து அந்த ரெக்வஸ்ட் இங்க எங்க மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும். இப்போ எனக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல இருந்து இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த கிளிக் ஹியர்ங்கிறத கிளிக் பண்றேன். இப்போ கிளிக் பண்ணும்போது கீழே அந்த இடத்துல ஃபோட்டோல பாருங்க எனக்கு என்ன டிஸ்பிளே வருதுன்ட்டு. ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080/spring mvc3/std/welcome.abcd இந்த ரெக்வஸ்ட் தான் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த நியூ ஃபைல் டாட் HTML அதுதான் கொடுத்துருக்கோம். அதாவது கரண்ட் ப்ராஜெக்ட்ல இருந்து நான் இதை கிளிக் பண்ணும்போது std/welcome.abcd இந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் அப்பண்ட் ஆகுது அந்த யூஆர்எல்ல வந்து இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்போ இதை கிளிக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ரெக்வஸ்டோட யூஆர்எல் வந்து welcome.abcd
ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் வெல்கம் டாட் ஏபிசிடி. இது வந்து எங்க மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி இங்க பார்ப்போம். ஸோ இங்க ஸ்டூடெண்ட் இருக்கு, உள்ள வெல்கம் டாட் ஏபிசிடி சேர்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்லாஷ் வெல்கம் ஏடி. உங்களோட இண்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இருக்கிற அந்த பேட்டர்ன் வந்து இங்க எக்ஸாக்டா மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ இந்த மெத்தட் ரன் ஆகி இதோட அவுட்புட் தான் உங்களுக்கு வெளியே வரும். ஓகே ஓகே சார், புரிஞ்சுச்சு. சொன்னா சார் இதை 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 ஏன் எம்விசின்னு சொல்றோம்? அந்த ஒரே ஒரு செகண்ட். ஓகே, ஸோ அதை ஏன் நம்ம எம்விசின்னு சொல்றோம்னா, ஆக்சுவலி மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ முன்னாடி பழைய சர்வ்லெட் ஜேஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேஎஸ்பி ஃபைல்லையே நீங்கள் டேட்டாபேஸ் கோட் எழுதலாம், சர்வ்லெட்ல எழுதலாம், நீங்கள் ஜாவா கோடையும் வந்து சர்வ்லெட்லையும் எழுதலாம், ஜேஎஸ்பி எழுதலாம், எங்கே எதை வேணாலும் எழுதலாங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்காது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா 3ஆ பிரிச்சுட்டாங்க. ஒன்று வந்து ஃப்ரண்ட் பேஜில் யூசர் கிளிக் பண்ணுறத ஹேண்டில் பண்ணுறது கண்ட்ரோலர். யூசர் கிளிக் பண்ணால் அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய பேஜ் வந்து வியூ, அதில் லோட் ஆகிற டேட்டா மாடல். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலர்ங்கிறது ஒரு கண்ட்ரோலர், இது வந்து வியூ, அந்த வியூக்கு போக வேண்டிய டேட்டா, இதை வந்து கிளியராக மெயின்டைன் பண்ணுற ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து மாடல் எம்விசி ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லா ஃப்ரேம் ஒர்க்லையும் இதை 3ஐயும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது கண்ட்ரோலர், இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதுதான் என்னோட கண்ட்ரோலர்ஸ் லோட் ஆகிற இடம், இது என்னோட வியூஸு. ஸோ உங்களோட கண்ட்ரோலர்ஸில் டேட்டாவையும் இதில் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கணும். எல்லா ஃப்ரேம் ஒர்க்லையும் அந்த எம்விசி ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாத்துலையும் இது 3ஆ டிஃபைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. எது மாடல், எது கண்ட்ரோலர், எது வியூ, இது கிளியராக இருக்கும். ஸோ அதனால தான் இது எம்விசி ஃப்ரேம் ஒர்க்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே சார், ஓகே. பட் ஃபியூச்சர்ல அப்ப இதையும் கொஞ்சம் ஓவர் கம் மாடல்ன்றது பண்ணி நமக்கு அந்த எம்விசியே கிடையாது, இப்போ எல்லாம் ரெஸ்ட் வந்துட்டோம். ஸோ ஆங்குலர் ரியாக்ட்லாம் வந்த உடனே, பட் ஸ்டில் இந்த அப்ளிகேஷன்ஸ் இன்னும் நிறைய இடத்துல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல செக்யூரிட்டிக்காக சில இடத்துல இந்த பேஜ்லேயே எல்லாமே வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால ஸ்டில் எம்விசி ஃப்ரேம் ஒர்க்ஸ் நிறைய பேங்கிங் செக்டர்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓடிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் எம்விசி எல்லாம் கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்றதுக்கு இன்னும் ஒரு 5 இயர்ஸ் மேலே, 5-10 இயர்ஸ் ஆகும். அப்புறம் எப்படி சார் எல்லாரும் ரெஸ்ட் ஏபி அது ரெஸ்ட் இப்போ வர்ற ஏபின்னு நியூ போறோமோ? அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரெஸ்ட்டுக்கு போறாங்க. பட் பழைய அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓகே. வந்து நிறைய செக்யூரிட்டி கன்சர்னோட இன்னும் எம்விசில தான் இருக்கு. நீங்க பேங்கிங்லாம் பாருங்க, உங்களுக்கு நிறைய நேரம் ஃபுல் பேஜும் ரிஃப்ரெஷ் ஆகி வரும், பார்த்துருக்கீங்களா? ஆமா. அது எல்லாமே ஸ்டில் வந்து அந்த எம்விசி பேட்டர்ன்ஸ்குள்ள தான் இருக்கும். அது பழைய இஜேபியில் இருக்கலாம், ஸ்ட்ரட்ஸ்ல இருக்கலாம், ஏதாவது ஒரு எம்விசிக்குள்ள வச்சு பண்ணியிருப்பாங்க அப்போ. ஓகே. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஏன்னா அது அவ்வளோ குயிக்காக ரீப்ளேஸும் பண்ண முடியாது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆகும்போது உங்களுக்கு எம்இசி அப்ளிகேஷனோடது ரொம்ப குறைஞ்சிரும். ஆனால் இது இப்போ இருக்கிற வால்யூம் இன்க்ரீஸ் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும். பட் இருக்கிறது இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். ஹலோ சார். ஹலோ. ஹலோ. சார் ஒரு சின்ன டவுட்டு. இப்போ இது கண்ட்ரோலர் ஓகே, வியூ ஓகே, வியூன்றது செட் வியூ நேம் கொடுக்குறோம். இதில் மாடல்ன்றது எந்த இடத்த குறிக்குது சார்? மாடல்ங்கிறது டேட்டா. இப்போ இதில் வெல்கம் டு ஸ்ப்ரிங்கிறது தான் டேட்டா, அவுட்புட் ஸ்க்ரீனில் வர வேண்டியது. இது மாடல். இப்போ இதில் யூஎன்னு பாஸ் இருக்கிறது ஒரு டேட்டா, இது மாடல். ஸோ மாடல்ங்கிறது எது இல்லை, இப்போ நம்ம டிபி டேட்டா சேவ் பண்ணுற அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டிபியில் சேவ் பண்ணோம்னா அந்த மாதிரி இதெல்லாம் எங்கே சார் இருக்கணும்? அது ஆக்சுவலி இங்கே வந்து இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது டேட்டா அங்கே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த இடத்துல தான் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிசினஸ் லாஜிக்கோ டேட்டாபேஸ் கோடையோ நீங்க இங்க தான் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இங்க இருந்து நீங்க மற்ற லேயர்ஸ் அடுத்த ஜாவா ஃபைல கால் பண்ணலாம்ல. ஒரு தனியா இன்னொரு ஜாவா ஃபைல பிசினஸ் லேயர் எழுதிட்டுங்க. ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் பண்றேன்னா அது வந்து அவனுக்கு ஸ்டூடெண்டோட ஐடி கரெக்டா இருக்கா, நேம் கரெக்டா இருக்கா, கோர்ஸ் இது என்ரோல் பண்ணிருக்கா, எல்லாம் செக் பண்ணணும். இது பண்ணணும், அதில் பிசினஸ் லாஜிக் எழுதிக்கலாம். எழுதிட்டு அந்த பிசினஸ் லாஜிக் கரெக்டா இருந்துச்சுன்னா அங்க இருந்து ஒரு டேட்டாபேஸ் ஃபைல கால் பண்ணி டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்க ஜாவாக்குள்ள வந்துட்டா நீங்க எக்ஸிஸ்டிங் ஜாவால நீங்க என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணலாம்.
ஸோ இது மோஸ்ட் ஆஃப் இது எம்இசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜுக்கும் ஜாவாவுக்கும் எல்லாம் இந்த கம்யூனிகேஷன்ஸை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது மட்டும் தான். அதுல இதில் அட்வான்டேஜ் என்னன்னா இப்போ ஒரு மாடியூல் ஃபுல்லாக ஒரே ஃபைலில் எழுதிடலாம். கண்ட்ரோலர் பார்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறது, லாகின் பண்ணுறது, அப்புறம் யூசரை நீங்கள் டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே ஃபைலுக்குள்ள கண்ட்ரோலர் எழுதிடலாம். நீங்கள் சர்வ்லெட் போனீங்கன்னா ஒன்றா எழுதணும் பிரிச்சு அப்டேட்டுக்கு ஒரு ஃபைலு, டெலீட்டுக்கு ஒன்று, இப்படி ஒவ்வொன்றுக்கா சர்வ்லெட் எழுதிட்டு இருக்கணும். சார் அப்போ நீங்க ஸ்டட்ஸ்லாம் என்ன யூஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்களா சார்? அப்போ நம்ம ரியல் டைம் போகும்போது அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கிட்டு போகணுமா? இல்லைன்னா ஒரு எம்இசி தெரிஞ்சு அது ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஸ்ட்ரட்ஸ் ஃப்ரேம் ஒர்க்ல புது ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதே ஆல்மோஸ்ட் 2016 ஸ்ப்ரிங் ஃபேமஸ் ஆயிருச்சு. அதனால ஸ்ட்ரட்ஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்லோ டவுன் ஆகி இப்போவே நமக்கு ஒரு 7 இயர்ஸ் கிட்ட ஆயிருச்சு. ஆனா ஸ்டில் ஸ்ட்ரட்ஸ்ல ப்ராஜெக்ட் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. சில கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றாங்க, இன்னும் ஸ்ட்ரட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ அதனால கம்ப்ளீட்டா போயிடுச்சான்னு கேட்டா இந்த ஃப்ரேம் ஒர்க் எம்விசில வந்து நம்ம என்ன சார் அனோட்டேஷன் நிறைய யூஸ் பண்ணுவோம்? அந்த மாதிரி ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல நம்ம பார்க்குறது எல்லாமே முக்கியமா அதாவது ஒண்ணு யூஸ் பண்ணி ஒண்ணு யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். பட் அந்த லிஸ்ட் கொடுக்குறேன் எதெல்லாம் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம்ட்டு. ஓகே ஓகே சார். ஸோ இவங்களும் இன்னும் அப்டேட்டடா பாருங்க 7th டிசம்பர் வரைக்கும் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. டிசம்பர் வரைக்கும் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஓகே சார். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கும் ஸ்டில் அலைவா தான் இருக்கு. ஸ்ட்ரட்ஸ் 2 எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரட்ஸோட வெர்ஷன் 6 வந்து ஆக்டிவா போயிட்டு இருக்கு. ஸோ ஓகே, இதுல வேற என்னெல்லாம் இருக்குன்னா, இப்போ ரிட்டர்ன் டைப் வந்து உங்களுக்கு வெறும் சிம்பிளா ஒரு பேஜ் மட்டும் தான் அனுப்புறீங்க. நீங்க எந்த டேட்டாவும் அனுப்பலன்னா நீங்க வந்து டேட்டா ஒரு ஸ்ட்ரிங்காவும் ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணா அது என்ன அஸ்யூம் பண்ணீங்கன்னா, ஓகே நீங்க அனுப்புறது வந்து ஒரு பேஜோட நேம்னு சொல்லிட்டு டைரக்டா அந்த பேஜை மட்டும் லோட் பண்ணி கொடுத்துரும். இது ஒரு ஷார்ட்கட் அவ்வளவுதான். நீங்க வந்து எப்பவுமே மாடல் அண்ட் வியூ போட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் நீட் கிடையாது. சிம்பிளா ஒரு பேஜை ரிட்டர்ன் பண்றீங்கன்னா அந்த பேஜை மட்டும் இது பண்ணி விட்டுருங்க. ஸோ அது சும்மா ஒரு லிங்க் போட்டு வச்சிருப்பேன். கிளிக் பண்ணா போதும் தெரியறதுக்காக. ஸோ கான்டாக்ட் டாட் ஏபிசி வந்துச்சுன்னா அந்த கான்டாக்ட் பேஜ் லோட் ஆயிரும். ஒன்று இருக்கு. ஸோ ஓகே, ஸோ இது சிம்பிளா ஒரு கெட் ரெக்வெஸ்ட், இது ஒரு போஸ்ட் ரெக்வெஸ்ட், நம்ம சர்வர் ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் வாங்கின மாதிரி. இது வந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட்டும் இல்லை, ரெஸ்பான்ஸ்ல டேட்டாவும் கிடையாது, வெறும் பேஜ் மட்டும் அனுப்பியிருக்கேன். இது வந்து ஒரு இன்புட் வந்து ஒரு ஃபுல்லா ஒரு ஃபுல் பீனாவே வாங்கியிருப்பேன். ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து இப்போ 2 டேட்டா இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வாங்கிடலாம். இப்போ அதே நீங்க வந்து இப்போ ஒரு லாகின் பண்றீங்க, லாகின் பண்ணீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் 2 டேட்டா வரும். இப்போ 2 டேட்டா வாங்குறதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பீன்லாம் கிரியேட் பண்ணணும்னு நீட் இல்லை. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்க ரெக்வெஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர்லாம் போட்டு வாங்குறதுக்கு பதிலா ரொம்ப சிம்பிளா உங்களோட ஆர்குமெண்ட்ல வந்து @request paramன்னு ஒரு அனோட்டேஷன் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் அங்க கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ரெக்வெஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் போட்டு டேட்டாவை எடுத்து இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணி கொடுத்தோம். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி தான். நீங்க ரெக்வெஸ்ட் டாட் கெட் பேராமீட்டர் போட்டு வாங்குறதுக்கு பதிலாக @request param போட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் நேம் அங்க கொடுத்துடணும். கொடுத்தாலே உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும் கரெக்டா. அதுமாரி உங்களுக்கு எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸும் இப்படி நீங்க ஒரு மெத்தடாவே வாங்கிடலாம். இல்லைன்னா பழசுல என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு லைன் எழுதி வாங்கணும். இது வந்து இங்க ஷார்ட்டா ஆர்குமெண்ட்லயே முடிஞ்சிடும். ஸோ இதுவும் நீங்க ஒரு தடவை போட்டு பாருங்க. இதுக்கு அடுத்து ஒரு சிலது இருக்கு. அது நான் என்ன பண்றேன்னா, நான் கம்மிங் சண்டே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் நான் நடத்துறேன். ஸோ அந்த ரெஸ்ட்ல நான் சேர்த்து பார்க்கலாம். பிளஸ் நான் இன்னைக்கு ஜாவாவும் கொஞ்சம் நடத்தணும்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் வேற ஒர்க் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, ஜாவா கிளாஸும் வந்து நான் கொஞ்சம் சண்டே கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கிளாஸா கொண்டு போறேன். ஒரு 3 செஷன் மாதிரி. ஸோ நான் வந்து ஸ்ப்ரிங்கோட ரெஸ்ட்டை கொஞ்சம் அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஆனா ரெஸ்ட் நான் நடத்த ஆரம்பிக்கணும்னா எனக்கு எம்விசி ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க கண்டிப்பா.
எம்இசி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா ஓகே. ரெஸ்ட் கொஞ்சம் புரிய டைம் எடுக்கும். ஸோ இது வந்து நம்ம அன்னைக்கு அனுப்புன கிட்டோட ஒர்க் ஸ்பேஸ்லயே பேசிக் எம்இசி 3ன்னு தான் இருக்கும். இதே நேம்ல இருக்கும். இந்த ஒரு ப்ரோக்ராமை ஃபுல்லா ரன் பண்ணி பார்த்துருங்க போதும். ஏன்னா ரெஸ்ட் வரும்போது கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா மாத்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு இந்த வியூ பேஜஸ்லாம் கிடையாது அவுட்புட்ல. ஸோ பேஜே கிடையாது. அதனால இதெல்லாம் சிம்பிளிஃபைடா மாறும் இன்னும். ஸோ அது நான் தனியா அப்படியே அடுத்த செஷன்லயே நடத்துறேன். பிளஸ் சண்டே செஷன் கொஞ்சம் லென்த்தியா நான் பிளான் பண்றேன். ஸோ இன்க்ளூடிங் கொஞ்சம் ஜாவா கான்செப்ட்ஸும் சேர்த்து. ஸோ இது சார் கொஞ்சம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி ஈவினிங் ரன் பண்ணி டைம் அந்த பாருங்க. மாதிரி புரியல எப்படி? இல்லை சார் சண்டே கொஞ்சம் ஈவினிங் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ஈவினிங்கா? எல்லாத்துக்கும் ப்ரிஃபராக இருக்கும். ஆமாம் சார். சரி நான் வேணா கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டு சொல்றேன். ஏன்னா நானும் கொஞ்சம் எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க சார். எல்லாத்துக்கும் எனக்கு ஓகேனா இல்ல இல்ல ஓகே தான் எனக்கு சார். நானும் கொஞ்சம் எனக்கு நைட்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே சார் ஓகே. இல்லை மார்னிங் செஷன் அந்த மாதிரி இல்லைன்னா ஆக்சுவலி இந்த ஒரு வீக் நானும் கொஞ்சம் சண்டே கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நம்ம இந்த 1 வீக் சாட்டர்டே வைக்கலாமா? எல்லாத்துக்கும் ஓகேனா ஓகே தான் சார். ஓகே நான் மெசேஜ் பண்ணி எனக்கு ஓகே கேட்டுக்கிறேன். சார். ஓகே ஏன்னா எனக்கு ஓகே தான் ப்ராக்டிஸ் சார். பண்றதுக்கு ஃப்ரைடே ஒரு நாள் தான் இருக்கு. நீங்க பாத்துக்கிடணும். நான் சாட்டர்டே நைட்டு திரும்ப நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே சார். ஓகேங்களா? சரி ஓகே. சரி ஓகே. ஸோ அப்போ நம்ம சாட்டர்டே நைட் வந்து நம்ம கிளாஸ் பார்க்கலாம். அப்போ நம்ம இப்போ சாட்டர்டே பார்க்க போகிறது ஸ்ப்ரிங்கோட இது ரெஸ்டா ரெஸ்ட். சார்? ஆமா ரெஸ்ட். ஓகே சார். ஸ்ப்ரிங்கோட ப்ரீ ரெஸ்ட் அப்படிதானே சார்? ஆமா அதுக்கு ப்ரீ ரெக்வெஸ்ட் நீங்க கண்டிப்பா எம்இசி ஒர்க் பண்ணி பார்த்துருக்கணும். ஓகே சார். இன்னையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா. ஆமா நான் அன்னைக்கு நைட்டே வீடியோ நான் யூஆர்எல் எல்லாம் போட்டுடுறேன் நானு. சரி ஓகே சார். நீங்க எடுத்து ஓகே. கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து. ஓகே சார். ஓகே. சரி ஓகே ஓகே ஓகே.